வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக சுகன்யா. ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். அதிமுகவின் இரு அணிகளுக்கும் சின்னம், பெயர் ஒதுக்கப்பட்டது. சசிகலாவிற்கு தொப்பி, ஓபிஎஸ்ஸிற்கு இரட்டை மின்கம்பம். ஆர்கே நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். மதுசூதனன், தினகரன் ஆகியோர் மனு தாக்கல். பேரவைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. திமுகவின் தீர்மானம் வாக்கெடுப்பில் தோற்றது. மீண்டும் 16 மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படை அட்டூழியம். இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட நிலையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக பன்னீர்செல்வம் அணிக்கு இரட்டை மின்கம்பம் சின்னத்தையும் சசிகலா அணிக்கு தொப்பி சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அதிமுக இரண்டாக பிளவுபட்ட நிலையில் இரட்டை இலை சின்னத்திற்கு சசிகலா மற்றும் பன்னீர்செல்வம் அணியினர் உரிமை கோரினர். இதனையடுத்து இருதரப்பிடமும் விளக்கங்களை பெற்ற தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது குறித்து அதிமுகவின் இரு அணிகளிடமும் நேற்று இறுதி விசாரணை நடத்தியது. இறுதியில் இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுக என்ற பெயரையும் முடக்கி வைப்பதாக நேற்று இரவு தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனிடையே புதிய பெயர், சின்னம் ஆகியவற்றை தெரிவு செய்து இன்று காலை 10:30 மணிக்குள் தெரிவிக்குமாறு இரு அணிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியது. இதனையடுத்து தில்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் சசிகலா அணி மற்றும் பன்னீர்செல்வம் அணியினர் புதிய பெயர்கள் மற்றும் புதிய சின்னங்கள் கொண்ட பட்டியலை இன்று காலை அளித்தனர். சசிகலா அணி தரப்பில் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தலைமையிலான குழுவினர் அதிமுக அம்மா என்ற பெயரையும் கிரிக்கெட் மட்டை, கத்திரிக்கோல், ஆட்டோ ரிக்ஷா ஆகிய சின்னங்களில் ஒன்றையும் ஒதுக்கித் தர கேட்டுக் கொண்டனர். பன்னீர்செல்வம் அணி தரப்பில் வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியன் தலைமையிலான குழுவினர் கட்சிக்கு 3 பெயர்களையும் இரட்டை மின்கம்பம் சின்னத்தையும் கொண்ட பட்டியலையும் அளித்தனர். இதனையடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட பன்னீர்செல்வம் அணிக்கு அதிமுக புரட்சித் தலைவி அம்மா என்ற பெயரையும் இரட்டை மின்கம்பம் சின்னத்தையும் ஒதுக்கியது. சசிகலா அணிக்கு அதிமுக அம்மா என்ற பெயரும் ஆட்டோ ரிக்ஷா சின்னமும் ஒதுக்கப்பட்டன. எனினும் ஆட்டோ சின்னத்தை ஏற்க மறுத்து தொப்பி சின்னத்தை வழங்குமாறு சசிகலா அணி கேட்டுக் கொண்டது. தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதியுடனான ஆலோசனைக்கு பிறகு சசிகலா அணிக்கு தொப்பி சின்னம் ஒதுக்கப்பட்டது. இரட்டை இலை போல தோன்றும் இரட்டை மின்கம்பத்தை சின்னமாக தேர்வு செய்தது பன்னீர்செல்வத்தின் திறமை என்று பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியன் தெரிவித்தார். No, we gave the order of preference with regard to the name of the group as well as the symbol to be allotted to us, and it was accepted and it was allotted by the election commission. We are concerned with our party and we have now got the name of Puratchi Thalavi Amma, and therefore we are assured of a victory in the RK Nagar bypass. அதிமுக கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் முடக்கியதில் உடன்பாடு இல்லை என்று மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் பிறத்த அந்த உத்தரவு எங்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் முழுமையாக நேற்று கேட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாதன் காரணமாகத்தான் இந்த இடைக்கால ஏற்பாடு நடந்திருக்கிறது. ஆகவே இது நிரந்தரம் என்பது கிடையாது. அந்த இரட்டை இலை சின்னம் ஒரு காலத்தில் முடக்கப்பட்டு உங்களுக்கு தெரியும், மீண்டும் கிடைத்தது. அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை இலை சின்னம் விரைவில் எங்களுக்கு அடுத்த மாதத்திலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் வேட்பாளர் மதுசூதனன் மனு தாக்கலின் கடைசி நாளான இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் பிரவீன் நாயரிடம் மதுசூதனன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது முன்னாள் அமைச்சர்கள் கே பாண்டியராஜன், செம்மலை மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய மதுசூதனன் சசிகலா குடும்பத்தின் ஆதிக்கத்தை நீக்கிவிட்டால் அதிமுகவையும் இரட்டை இலையையும் மீட்டுவிடலாம் என்று குறிப்பிட்டார். இந்த சசிகலா குடும்பம், சசிகலாவுடைய உறவினரை வெளியேற்றிவிட்டு நாம் அனைவரும் ஒன்று திரண்டால் நமக்கு இரட்டை இலை நிச்சயம். இந்த இயக்கத்தை அசைப்பதற்கு யாராலும் முடியாது. எனக்கு வெற்றி வாய்ப்பு திடமாக இருக்கிறது. மதுசூதனனை அடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன், ஆர்கே நகருக்கான அணியின் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்படும் என்றார்.
ஆர்கனைசேஷனலாவும் அதை ஃபைட் பண்ணி இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம். பட் இமீடியட் இப்போ ஏப்ரல் 12 ஆர்கே நகர்ல வெற்றி பெறுவதற்கான ஒரே வழியை தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுடைய இடைக்கால கட்சி பெயரில் அம்மாவின் பெயர் மட்டுமில்லாமல் அம்மாவின் ஆன்மாவும் நிற்கும். எல்லாம் நாளைக்கு தேர்தல் அறிக்கை கொடுக்கிறோமா, எங்க தேர்தல் பணிமனை துவங்க இருக்கும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் பன்னீர்செல்வம் அணி வேட்பாளர் வேட்புமனு தாக்கலையொட்டி முன்னதாக அவரது அணியினர் சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். அதிமுக இரண்டாக பிளவுபட்ட நிலையில் அக்கட்சியின் பெயரையும் தேர்தல் சின்னமான இரட்டை இலையையும் இரு அணிகளுக்கு பயன்படுத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் ஆர்கே நகர் தொகுதியில் இன்று மனு தாக்கல் செய்தார். இதனையொட்டி இன்று காலை சென்னை மெரினாவில் அமைந்துள்ள ஜெயலலிதா நினைவிடத்திற்கு பன்னீர்செல்வம் சென்றார். அவருடன் ஆர்கே நகர் வேட்பாளர் மதுசூதனன், மைத்ரேயன் எம்பி, முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், கே பாண்டியராஜன், செம்மலை மற்றும் பொன்னையன், PH பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் உடன் சென்றனர். அங்கு அண்ணா நினைவிடம், எம்ஜிஆர் நினைவிடம் மற்றும் ஜெயலலிதா நினைவிடத்தில் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுக சசிகலா தரப்பு வேட்பாளர் அவர்களின் சின்னமாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள தொப்பியை அணிந்து வந்து வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தேர்தல் அலுவலர் பிரவீன் நாயரிடம் அவர் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். ஆர்கே நகரில் பாரதிய ஜனதா வேட்பாளர் கங்கை அமரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலின் போது அவருடன் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் வேட்பாளராக இசையமைப்பாளர் கங்கை அமரன் போட்டியிடுகிறார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் அண்மையில் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். நடிகர் ரஜினிகாந்த் தங்கள் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் வரும் தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை என ரஜினிகாந்த் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் மீது எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. முதல்வர் பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை மீது கடந்த 18ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அன்றைய நாள் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தை ஒத்திவைத்துவிட்டு வேறொரு நாளில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அல்லது ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் மற்றும் பன்னீர்செல்வம் அணியினர் வலியுறுத்தினர். ஆனால் எண்ணிக்கை அடிப்படையிலேயே தனபால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினார். இதனையடுத்து பேரவைத் தலைவர் தனபால் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி அவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மு.க. ஸ்டாலின் கடந்த 9ஆம் தேதி சட்டப்பேரவை செயலரிடம் கொடுத்தார். சட்டப்பேரவையில் கடிதம் கொடுத்து 14 நாட்கள் ஆன நிலையில் பேரவை விதிப்படி இன்று பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டப்பேரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேரவைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். விவாதத்தின் போது தனபால் தனது அறையில் இருந்தார். பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவையை நடத்தினார். முந்தைய சட்டப்பேரவைத் தலைவர்களின் நடவடிக்கைகளை பாராட்டி பேசிய ஸ்டாலின் தனபாலின் நடவடிக்கைகள் ஆளும் கட்சிக்கு சாதகமாகவே இருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பல தலைவர்களும் பேரவைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது பேசினர். இதனையடுத்து பேரவைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் பேரவைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியுற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து எண்ணி கணக்கெடுக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடத்த ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து பேரவை கதவுகள் அடைக்கப்பட்டு எண்ணி கணக்கெடுக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை தலைவரை நீக்க கோரும் தீர்மானத்திற்கு எதிராக 122 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். ஆதரவாக 97 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். OPS அணி அவைக்கு வரவில்லை. இதனையடுத்து பேரவைத் தலைவர் தனபால் மீது ஸ்டாலின் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆண்டுக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனைக்கு செல்வது போன்ற இந்த ஆண்டு மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தேமுதிக தலைமை கழகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை முடிந்து ஓரிரு நாளில் வீடு திரும்புவார் எனவும் தொண்டர்கள், ரசிகர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வர வேண்டாம் எனவும் தேமுதிக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தைச் சேர்ந்த 16 மீனவர்களை கைது செய்த இலங்கை அரசின் செயல்பாட்டிற்கு மீனவ அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை பகுதியிலிருந்து நேற்று காலை 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அப்போது கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் வந்த இலங்கை கடற்படையினர் 2 விசைப்படகுகளையும் அதிலிருந்த 16 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்து தற்போது இலங்கை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீனவர்களை கைது செய்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய மீனவ சங்க தலைவர் ஜேசுராஜா இலங்கை கடற்படையின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்தார். இன்னைக்கு 2 படகையும் 16 மீனவர்களையும் கைது செஞ்சிருக்காங்க. இது மிகுந்த வேதனை அளிக்குது. ஏன்னா நாங்கள் டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்தும் போதே இலங்கை அரசாங்கம் வேணுமென்றே இந்த தமிழக மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் மீனவர்களையும் சாகடிக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த கைது செய்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறத வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து புதுக்கோட்டை மீனவர்களை கைது செய்ய இலங்கை கடற்படைக்கு தமிழக மீனவ அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் 142 படகுகளில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இந்திய கடல் எல்லைக்குள் வந்த இலங்கை கடற்படையினர் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 8 மீனவர்களையும் அவர்களது படகையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். இந்த சம்பவம் தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு விரைவில் நல்ல தீர்வு காணப்படும் என்று மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அண்மையில் உறுதியளித்த நிலையில் புதுக்கோட்டை மற்றும் ராமேஸ்வரம் மீனவர்களை கைது செய்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு போட்டோ அறுக்கிறது. இது தொடர்ந்து வலைகளை அறுத்துறதும் மீனவர்கள் சுட்டு வீழ்த்துறதும் சித்திரவதைப்படுத்துறதும் தொடர்ந்து இது நடந்து கொண்டு இருக்கு. அதே நேரத்தில் மத்திய அரசு இலங்கையோட பேச்சுவார்த்தை எத்தினிப்பு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இது சுமமான ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கச்சத்தீவை தாரவார்த்தை கொடுத்ததுனால இந்திய மீனவர்கள் இப்போ கஷ்டத்துக்கு ஆளாகிட்டோம். எதுக்கு இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் மீனவர்களை சித்திரவதைப்படுத்துறாங்க? இந்த அரசாங்கம் மத்திய கவர்மெண்ட் தான் சார் இப்படி பண்ணுது. மத்திய கவர்மெண்ட் இவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லும் நாங்கள் போராட்டம் பண்ணோம். மீனவர்கள் அனைத்து பேரும் போராட்டம் பண்ணி எங்களுக்கு ஒரு விடுவு இன்னுமே விடுவிக்கல. எங்களை எவ்வளோ போட்டு எங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கொண்டுட்டு போயிட்டாலும் மேலே ஒழிஞ்சிடும். விதிமுறைகளுக்கு உட்பட்டே இரட்டை இலை முடக்கம். ஜி.கே. வாசன் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் முடிவடைகிறது. இனி தேசிய கட்சியின் ஆட்சி அமையும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை ஆர்.கே. நகரில் இன்று தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கங்கை அமரனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அறிமுகம் செய்து வைத்த இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னமாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது ஊழலின் சின்னமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக இயற்கையாக அந்த சின்னம் முடக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். மக்கள் இன்று ஊழலுக்கு எதிராக என்று சொல்லும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு மாற்றாக இருக்க முடியாது. இன்று 2G வழக்கை எதிர்கொண்டு வருகிறார்கள். சொத்து குவிப்பு வழக்கில் வந்துவிட்டது. பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறார். ஆனால் எந்தவித ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் ஒரு கட்சி இன்று முன்னெடுத்து செல்லப்படுகிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் ஏற்கனவே சொல்லி வந்ததைப் போல இரட்டை இலை முடக்கப்பட்டிருக்கிறது. விதிமுறைகளுக்கு உட்பட்டே தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியுள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநகர புறநகர் நிர்வாகிகள் கூட்டம் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இதில் கூட்டத்தில் பங்கேற்ற வாசன் செய்தியாளர்களுடன் பேசுகையில், உள்ளாட்சி தேர்தலை தமிழக அரசு உரிய நேரத்தில் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியுள்ளதாக தகவல் வந்திருக்கிறது. இருதரப்பும் உபயோகிக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறது. ஆர்.கே. நகர் தேர்தலிலே தனித்தனியாக சின்னம் வாங்கி அதிமுகவினர் போட்டியிடக்கூடிய ஒரு கட்டாய சூழல், ஒரு குழப்பமான சூழலிலே ஆர்.கே. நகர் தேர்தல் நடைபெற துவங்கியுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு பகுதியில் இன்று 19வது நாளாகவும், நல்லாண்டார் கொல்லை பகுதியில் 36வது நாளாகவும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எரிவாயு திட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும், பேரவையில் சிறப்பு தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என போராட்டக் குழுவினர் வலியுறுத்தி வருகின்றனர். எரிவாயு திட்டத்தை கைவிடக் கோரி வடக்காடு பகுதி மக்கள் சாத்தான்குடி, மாங்குடி, பனசங்காடு உள்ளிட்ட கிராமத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வேளாண் விளைபொருட்களுடன் ஊர்வலமாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களின் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை சாலையில் வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளும், அனைத்து ஆதார் கார்டுகளையும், பேன் கார்டு என்று சொல்வார்கள், அதையும் கூட நாங்கள் ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம். எங்கள் விவசாயத்தை அழிக்காதீர்கள், எங்களுடைய விவசாயத்தை அழித்து நீங்கள் என்னத்தை காண்பீர்கள் என்பது எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் என்று வெளிப்படையாக அறிவிங்கள். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓஎன்ஜிசி நிறுவனத்தினுடைய எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இந்த தமிழகத்தின் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதிகளில் அறிவிப்பு செய்து அதை உடனடியாக கொண்டு வந்து தமிழகத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் எண்ணெய் கிணறு அமைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி உடனடி தீர்வை வேண்டி வடகாடு மக்கள் 19 நாளாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடலூரில் விஷவாயு தாக்கி பலியான 3 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். கடலூரில் கடந்த 20ஆம் தேதி புதை சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியின் போது வேலு, முருகன், ஜெயக்குமார் ஆகிய 3 தொழிலாளர்கள் பலியாகினர். புதை சாக்கடை சுத்தம் செய்யும் பணியில் விஷவாயு தாக்கி பலியானோர் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கடந்த 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மாவட்ட ஆட்சியர் ராஜேஷ் வழங்கினார். 20ஆம் தேதியில் இறந்து போன 3 தொழிலாளர்களுடைய குடும்பத்திற்காக ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 10 லட்சம் ரூபாய் ஆக 30 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ரிலீஃபாக கொடுத்துருக்க காம்பன்சேஷனை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுடைய இறந்து போனவங்களுடைய அவங்க பேரண்ட்ஸு, அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். கன்னியாகுமரியில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் கேட்டு மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தனியார் கலைக்கல்லூரியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இங்குள்ள மாணவ மாணவியினருக்கு போதிய கழிப்பறை மற்றும் தண்ணீர் வசதிகள் முறையாக செய்யப்படவில்லை. மேலும் நூலகம், NCC மற்றும் NSS போன்ற மாணவர்களின் பன்முக திறனை ஊக்குவிக்கும் எந்த நடவடிக்கையும் கல்லூரி நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை என்று கூறி மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமாரசாமி கல்லூரியில் மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள் ஒன்றும் சரியா செஞ்சு தரப்படுறதில்ல. பாத்ரூம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. நூலகம் சரியா கிடையாது, NCC கிடையாது, NSS கிடையாது. மாணவர்களுக்கான பன்முக நடவடிக்கைகளை ஊக்குவிக்கக்கூடிய எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை. ஒரு மாணவனுக்கு முடிய வந்து ஒரு ஆசிரியர் பிடித்து கட் பண்ணக்கூடிய அந்த ஒரு அராஜகமான போக்கு நடந்துகிட்டு இருக்கு. மாணவிகளுக்கான சரியான பாதுகாப்பு இல்லை. இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் வகுப்பறை புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை அவங்களுக்கு வைக்கிறதுக்காக. அரியலூர் மாவட்டத்தில் படுகாயமடைந்து உயிரிழந்த JCB ஓட்டுநர் மணல் கடத்தலில் ஈடுபட்டாரா என்பது பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஆம்பூர் கிராமத்தை சேர்ந்த வேல்முருகன் JCB எந்திரத்திலிருந்து கீழே விழுந்தபோது படுகாயமடைந்ததாக மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் பலியானதை அடுத்து மருத்துவர்கள் அளித்த தகவலை அடுத்து தேலூர் காவல் நிலைய காவலர்கள் வேல்முருகனின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். ஓடை பகுதியில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட போது நேர்ந்த விபத்தில் வேல்முருகன் பலியானாரா என்பது பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவன் வந்து JCB ஓட்டிட்டு இருந்தான். நேற்றுக்கு வேலைக்கு நைட்டு வேலைன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டான். திரும்ப காலையில் வேலைக்காக எங்கள் லாரியில் அழைச்சிட்டு வந்தோம். லாரியில் படுத்துருந்தான். லாரியில் படுத்துருந்தப்போ விடியகாலம் 3 மணிக்கு லாரி எடுக்கிறது, ஜல்லி ஏற்ற போகிறதுக்காக லாரி எடுத்தோம். போய் ரிவேர்ஸ் பார்க்கணும்னு சொல்லி டிரைவர் பார்க்க சொன்னப்போ இவன் ரிவேர்ஸ் பார்க்க போனோம். தடுமாறி விழுந்தானா, நெகா இல்லாமல் விழுந்தானாங்கிறது தெரியலைங்க. விழுந்து அடிபட்டு உயிர் இருந்துட்டான். கோயம்புத்தூர் அருகே 40 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்த யானையை நீண்ட போராட்டத்தின் பின்னர் வனத்துறையினர் மீட்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பாலமலை அருகே உள்ள கோவனூர் என்ற கிராமம் அருகே காட்டு யானை கூட்டம் ஒன்று புகுந்தது. அப்போது அங்குள்ள பயன்படுத்தப்படாத கிணறு ஒன்றில் நேற்று முன்தினம் இரவில் 10 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை தவறி விழுந்தது.
தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் கிணற்றை சுற்றியிருந்த புதர்களையும் மண் மேடுகளையும் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் அகற்றினர். நேற்று மாலை அப்பகுதிக்கு யானை கூட்டம் வந்ததால் மீட்பு பணி நிறுத்தப்பட்டது. இன்று மீண்டும் தொடர்ந்த மீட்பு பணியை அடுத்து நீண்ட போராட்டத்தின் பின்னர் யானை மீட்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கிணற்றில் தவறி விழுந்த காட்டெருமையை பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் வனத்துறையினர் மீட்டனர். நீலகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் வனவிலங்குகள் தண்ணீரை தேடி குடியிருப்பு பகுதிக்குள் வருவது அதிகரித்து வருகிறது. அவ்வாறு வரும் காட்டெருமைகள் சில நேரங்களில் மக்களை தாக்கி காயப்படுத்துவதும் நடைபெறுகிறது. இந்த நிலையில் உதகை நகரின் மையப்பகுதியில் உள்ள தனியார் நிறுவன வளாகத்திற்குள் நுழைந்த காட்டெருமை ஒன்று அங்குள்ள கிணற்றினுள் விழுந்துள்ளது. இது பற்றி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ஜேசிபி எந்திரத்தால் கிணற்றின் பக்க சுவர்களை உடைத்து பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் வனத்துறையினர் மீட்டனர். பன்னாட்டு கடற்கரை கபடி போட்டியில் தங்கம் வென்ற அணியைச் சேர்ந்த தமிழக வீராங்கனை அந்தோணி அம்மாளுக்கு விழுப்புரத்தில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ உள்பட பல்வேறு அமைப்பினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மொரிஷியஸ் தீவில் மார்ச் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் பன்னாட்டு கடற்கரை கபடி போட்டி நடைபெற்றது. அதன் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை இந்திய அணி 56-25 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்றது. இந்திய அணியில் முக்கிய வீரராக திகழ்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவி அந்தோணி அம்மாள் சிறப்பாக விளையாடி அணிக்கு தங்கம் கிடைக்க வித்திட்டார். சொந்த ஊரான விழுப்புரத்திற்கு நேற்று திரும்பிய அந்தோணி அம்மாளுக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். மதிமுக பொதுச்செயலர் வைகோ நேரில் வந்து அந்தோணி அம்மாளுக்கு பாராட்டு தெரிவித்தார். ஒரு குடிசை ஓலை குடிசையில் பிறந்த இந்த தங்க மகள் தங்க தமிழ்நாட்டுக்கு புகழ் தேடி கொடுத்திருக்கிறார் என்பதால் சவுத்திலே தென்னிந்தியாவிலே அது ஒரு பெண்ணு தான் இந்தியாவுக்கு விளையாடி இருக்கு. மத்திய அரசும் இதை பாராட்டி உரிய ஊக்குவிப்பு வெகுமதி தொகை அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பீச் கபடியில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடந்த மொரேசியஸ் நாட்டில் வந்து நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இது எனக்கு கொடுத்தது. அடுத்தது வந்து இந்த 2 மெடலையும் வந்து நான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து சமர்ப்பிக்க போகிறேன். சவுத் ஆப்பிரிக்காவில் போய் தங்கம் வாங்கியிருக்காங்க. என் பொண்ணு இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கணும் எனக்கு தான் சார் பாராட்டக்கூடிய விஷயம். இந்த ஜனங்களே நம்ம பொண்ணை பாராட்டுறாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த தமிழக அரசு ஏதோ எங்களுக்கு ஒரு உதவி பண்ணால் அது மேலும் மேலும் நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். மேலும் மேலும் அவங்க வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தஞ்சாவூரில் 200 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ பங்காரு காமாட்சி அம்மன் கோவில் குடமுழக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் காஞ்சி ஸ்ரீ காமகோடி மடத்துக்கு சொந்தமான பங்காரு காமாட்சி அம்மன் கோவில் குடமுழக்கு விழா கடந்த 17ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தினமும் ஹோமங்கள் நடைபெற்ற நிலையில் இன்று காலையில் குடமுழக்கு விழா நடைபெற்றது. முன்னதாக 7ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. விமானம் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற குடமுழக்கை அடுத்து அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. 200 ஆண்டுகள் பழமையான கோவில் குடமுழக்கு விழாவில் காஞ்சி சங்கராச்சாரியார் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி அவர்களால் இந்த கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. இது வந்து தஞ்சாவூர் மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த லோகத்துக்கு சுபிட்சத்தையும் சேமத்தையும் தேடி கடக்கூடிய அம்பாள் வந்து காஞ்சி காமாட்சியோட உற்சவர். இந்த வேற யாரும் இல்லை, இந்த தஞ்சாவூர் பங்காரு காமாட்சிங்கிறதுல ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்கு. இந்த தஞ்சாவூர் காமாட்சி அம்மன் கோவில் பங்காரு காமாட்சிங்கிறது காஞ்சிபுரத்துலேருந்து வந்து இங்கே வந்திருக்காங்க. இந்த அம்பாள் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இது. இந்த காமாட்சி அம்மன் வந்து வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்குங்கிறது சந்தேகமே கிடையாது. எல்லா மக்களையும் காப்பாற்றுக்காக தான் தஞ்சாவூர் வந்து அவங்க இருக்காங்க, அங்கே சந்தேகமே கிடையாது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி பிரிட்டன் வீராங்கனையிடம் தீபிகா பல்லிக்கல் தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
லண்டனில் நாடாளுமன்ற வளாகம் அருகே தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக ஸ்காட்லாந்து யார்ட் காவல்துறையினர் விசாரணை நடத்தி 7 பேரை கைது செய்துள்ளனர். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நாடாளுமன்றம் அருகே உள்ள வெஸ்ட் மினிஸ்டர் பாலத்தில் உள்ள நடைமேடையில் கார் ஒன்று மோதி நின்றது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலியாகினர். 40 பேர் படுகாயமுற்றனர். தகவல் அறிந்து விரைந்த ஸ்காட்லாந்து யார்ட் காவல்துறையினர் அப்பகுதியை தங்களது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததுடன் படுகாயமுற்றவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே நாடாளுமன்ற காவலர் ஒருவரையும் தீவிரவாதிகள் கத்தியால் தாக்கி காயப்படுத்தினர். இந்த சம்பவம் நடைபெற்ற போது நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்ற நிலையில் உடனடியாக கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு கட்டடம் மூடப்பட்டது. நாடாளுமன்ற வளாகம், வெஸ்ட் மினிஸ்டர் பாலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை காவல்துறையினர் தங்களது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். அங்கு பதற்றமான சூழல் தொடர்வதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் தொடர்பாக ஸ்காட்லாந்து யார்ட் காவல்துறையினர் விசாரணை நடத்தி 7 பேரை கைது செய்துள்ளனர். லண்டனில் நடைபெற்று வரும் பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் பிரிட்டன் வீராங்கனையிடம் தோல்வியடைந்த தமிழக வீராங்கனை தீபிகா பல்லிக்கல் போட்டியிலிருந்து வெளியேறினார். லண்டனில் நடைபெறும் பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் போட்டியில் தமிழக வீராங்கனை தீபிகா பல்லிக்கல் பிரிட்டனின் லாரா மசாரோவுடன் விளையாடினார். தீபிகா பல்லிக்கல் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரிட்டன் வீராங்கனையிடம் அவர் தோல்வியடைந்தார். 4-11, 5-11, 13-11, 1-11 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்த பல்லிக்கல் போட்டியிலிருந்து வெளியேறினார். Better from Karthik here. She's really pushing up the court, taking the ball a lot earlier, hitting with some ferocity. And மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுகவின் 2 அணிகளுக்கும் சின்னம், பெயர் ஒதுக்கப்பட்டது. சசிகலாவுக்கு தொப்பி, ஓபிஎஸ்க்கு இரட்டை மின்கம்பம். ஆர்கே நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். மதுசூதனன், தினகரன் ஆகியோர் இன்று மனு தாக்கல். பேரவைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. திமுகவின் தீர்மானம் வாக்கெடுப்பில் தோற்றது. மீண்டும் 16 மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படை அட்டூழியம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.